பரவாயில்ல, நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கவி நடிப்பு நல்லா இருக்கு. படம் எப்படி இருந்துச்சு? என்ன மாதிரி மூவி? கடைசியில் கொஞ்சம் ரொம்ப அழுக விட்டாங்க. இந்த ஹீரோக்கு 2 லவர். ஓகே. முதல் லவர் விட்டுட்டு ஓடி போயிடும். 2வது லவர் வந்து கடைசியில் சாகுற மாதிரி கொண்டு வந்துட்டு எல்லாமே படமாக ஆக்கி விட்டுருவாங்க. படத்துக்குள்ள இது ஒரு படமாக எடுத்து வச்சிருப்பாங்க. இந்த படம் உண்மையிலே பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க. ஆமாம். ஓகே. படம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இன்னும் அழுகிற மாதிரி வச்சுருக்காங்க. 2வது வந்து படம் நடிக்கிறாங்களா இல்லை உள்ள இந்த அளவுக்கு இருக்கான்னு புரிய முடியும். படத்துக்குள்ளே படம் நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருந்துச்சு. மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன கடைசி டேரக்டர் எப்படி முடிக்கிறேன்னு தெரியாமல் முடிச்சிருப்பாரு போல். அட் அ டைமில் படத்தை திருப்பி விட்டு போயிட்டாங்க. இது வந்து அது மட்டும் தான் கொஞ்சம் கடைசி மட்டும் தான் கொஞ்சம் ஒஸ்ட்டாக கொடுக்கும். மற்றபடி நல்லா இருக்கு. மற்றபடி படம் சூப்பராக இருந்துச்சு. கடைசி எப்படி முடிக்கிறேன்னு தெரியாமல் முடிச்சிருக்காங்க. ஓகே. படம் எப்படிங்க இருக்கு? நல்லா இருந்துச்சு சார். இந்த மாதிரி ஒரு படம் கவின் சார் தான் பண்ண முடியும். உண்மையிலே நல்லா இருந்துச்சு படம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா சூப்பராக இருந்துச்சு. படத்தை அவர் தான் கேரி பண்ணுறாப்லையா வேற மற்றவங்க? இல்லை, முழுக்க அவர் தான் எனக்கு தோணுச்சு. அப்படியா? ஆமாம், நல்லா இருந்துச்சு. நான் இப்போ உண்மையிலே இந்த மாதிரி தான் படத்தை தான் பார்க்கணும். இன்னையோட வேலை கிடைக்காம இருக்கேன். நம்ம ஆளுங்களுக்கு முக்கியமானது. கண்டிப்பாக எல்லாம் யூஸ் ஆகும். ஓகே. என்ன மாதிரி கதை? அதாவது எப்படின்னா அவன் வந்து ஒரு எய்மில் வந்து அந்த இருக்காப்புல. அப்போ வந்து அந்த அந்த எய்ம் வந்து அவனுக்கு தோல்வி மேலே தோல்வி ஆகிறதுனால பிளாக் முயற்சி அவன் வந்து அந்த இப்படிலாம் ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்னு ஜெயிச்சிடறாப்புல அந்த மாதிரி ஜெயிக்கிறதா கதை. ஆமாம். அவன் மறுபடியும் படம் வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது. நல்லா இருக்கும். கண்டிப்பாக படம் எப்படி சார்? படம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப எமோஷ்னலாக அது வந்து கனெக்ட் ஆகுது. நிறைய மக்களுக்கு வந்து இந்த படம் எமோஷ்னலாக ரொம்ப கனெக்ட் ஆகும். அதாவது சினிமா வந்து தேடிட்டு இருக்கிற ஒரு பர்சனுக்கும் வாழ்க்கையில் நிறையா கஷ்டப்படுற பர்சனுக்கும் இந்த படம் ரொம்ப கனெக்ட் ஆகும். படம் வந்து ரொம்ப கமர்ஷியலாக இல்லாமல் ரொம்ப நல்ல ஒரு படமாக இருக்குது. மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படம் ரொம்ப பிடிக்கும். 2.5 மணி நேரம் ஆனாலும் ரொம்ப போர் அடிக்காமல் ரொம்ப நல்லா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருக்குது. படம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இல்லை, ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் போர் அடிக்கலாம். போர் அடிக்காமல் போகுது படம். சரி. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மக்கள் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே பார்க்க வேண்டிய ஒரு இது கவின் தவிர்த்து மற்ற எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா? கவினோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. காடாவோட இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருந்திருக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். சரி. என்ன படத்துக்கு ஸ்டார் அண்ணே ஸ்டார் படம் பார்த்துட்டு வந்துருக்கோம். சரிங்களா? ட்ரெய்லர் பார்த்தாலும் இல்லை. இந்த மாதிரி யாருமே ட்ரெய்லர் பார்த்துட்டு படத்துக்கு வராங்க. சரியா? அதுதான் ஃபஸ்ட்டு நான் பிடிக்க ரொம்ப இருக்கும். ட்ரெய்லரை பார்த்துட்டு யாருமே வராங்க. நாங்களும் அப்படி தான் கட்டுக்கட்டுலாம் சூப்பராக வச்சு ட்ரெய்லர்லாம் புதுசாக காமிச்சிருந்தாங்க. உள்ளே போய் பார்த்தா உண்மையாக புதுசாக இல்லை. ட்ரைல் ரேட்டிங் வர ஆள், படம் ரேட்டிங் வர ஆள் தனித்தனியாக கொடுத்து வச்சுருக்காங்க. ட்ரெய்லரை பார்த்துட்டு யாருமே படத்துக்கு வராங்க. இதுதான் மக்களுக்கு சொல்கிற ஒரு சின்ன கருத்து. வேற என்னடா மலையாளம் அதெல்லாம் இருக்குதான். சரி, தமிழ் படத்தில் ஏதாச்சும் இந்த ஹீரோயின் வைக்காமல் ஏதாச்சும் ஒரு படம் எடுங்க, நல்லாயிருக்கும். ஹீரோயினி அந்த லவ் ஸ்டோரி அது இல்லாமல் படம் எடுத்தீங்கன்னா சூப்பராக வரும். சரி, படத்தில் லவ் இருக்கா? ரொமான்ஸ்லாம் இருக்கா? லவ் இல்லாமல் தமிழ் படம் இருக்குமா உங்களுக்கு? சரி, தமிழ் படம்னாலே லவ். அதான் 2 ஹீரோயின், 2 லவ் இருக்கு. 2 ஹீரோயின் இருக்காங்க. முதல் ஹீரோயின் வந்து அவங்க மேலே ஒன்றும் பெருசாக தப்பு இல்லை. ஆனால் இவரு தான் விட்டுட்டு போயிடாரு. ஹீரோ சரி வேணான்னு சொல்லிடுறாரு. 2வது ஹீரோயின் மேலேயும் தப்பு இல்லை. இவரு தான் கோபப்படுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஓகே. மற்றபடி பிள்ளைகளாம் நல்ல பிள்ளைங்க. பிள்ளைங்க 2 பிள்ளைங்க சூப்பர் பிள்ளைங்க. ஹீரோ தான் சரியில்லை. ஆமாம், ஹீரோவும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஹீரோவும் ஒரு பொண்ணாவே நடிச்சிருக்காங்க. ஹீரோவும் பொண்ணா நடிச்சிருக்காங்க. நடிப்பை பற்றி சொல்ல தேவையில்லை, எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சரி, அவ லவ் பண்ணல. அந்த கதைகள் அதெல்லாம் எப்பயும் போல ஒரு காமனாக இல்லாமல் கொஞ்சம் புதுசாக எடுத்தால் தமிழ் சினிமா இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் போகும். கன்னட சினிமா, மலையாள சினிமா எல்லாமே இப்போ சூப்பராக போயிட்டுருக்கு. நம்ம தமிழ் சினிமாவும் நல்லா வரணும்னு எங்களுக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் வாரத்துக்கு 2 படம் பார்க்குறவங்க. இப்படி படம் எடுத்தால் நாங்கள் வாரத்துக்கு மாதத்துக்கு கூட 2 படத்துக்கு வர மாட்டோம். வருஷத்துக்கே 2 படம் தான் பார்ப்போம். இல்லை படம் எடுத்தால் நல்ல படங்களாக எடுக்கணும். அதுதான் வேற ஒன்றும் இல்லை. சரி, கவர்மெண்ட்டுக்கு உத்தரவு கொடுத்துருவோங்க. கவர்மெண்ட்டுக்கா கொடுங்க. கவர்மெண்ட்டில் இதில் என்ன இருக்குது? நம்ம தனிப்பட்டது தானே பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். அப்படி யார் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு? கவி நல்லா இருக்கு. ஓ, இந்த இது பார்த்துட்டு வரீங்க? ஸ்டார் பார்த்துட்டு வரீங்க. என்ன மாதிரி ஸ்டோரி அது? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்டோரி நல்லா இருக்கும் கூட பார்க்க. முதல்ல வந்து இப்போ நெல்சன் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கும். இதில் அந்த கேர்ள்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு. படம் ஹிட் ஆகும். நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.